ஹே காய்ஸ், மெடிடேஷன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பகல் நேரம் தான். ஏன்னா மெடிடேஷன் யூஸ்வலா எல்லாருமே பகல்ல தான் பண்ணுவாங்க. அப்படிதான் நம்மளும் அதிகமா கேள்வியும் பட்டிருக்கோம், பார்க்கவும் செஞ்சிருக்கோம். நைட்டு நேரம் யாரும் மெடிடேஷன் பண்ணி நான் பார்த்ததெல்லாம் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. நீங்க யாரும் பண்ணுவீங்களா? இல்ல வேற யாரும் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். இரவு நேரத்துல பண்ற மெடிடேஷன் உங்களுக்கு சிறந்த தூக்கத்தை தரும். மேலும் இது ஒரு மிக சிறந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லலாம். உங்களுடைய மைண்டையும் பாடியையும் அமைதியாக்குறது மூலமா உங்களுக்கு இன்னர் பீஸ் செய்து கொடுக்கும். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்றது உங்களுக்கு அமைதியா கொடுக்கறது மூலமா உங்களுடைய தூக்கமின்மையும் தூக்கம் இல்லாம பண்ணக்கூடிய பிரச்சனைகளையும் குறைக்க வழி பண்ணும். மெடிடேட் பண்ணும்போது நிறைய விதமான பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் உங்க உடம்புல நடக்கும். இந்த சேஞ்சஸ் உங்க பாடியில ஒரு சில செயல்முறையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மூலமா தூக்கத்தை தூண்டிவிடும். இத பத்தி 2015 ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஜாமா இன்டர்னல் மெடிசன்ல. அதுல ஆராய்ச்சியாளர்கள் மாடரேட்டா ஸ்லீப் இஷ்யூஸ் உள்ள 49 அடல்ட்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் வேலை செய்யுதுன்னு அனலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு 6 வாரத்துக்கு ரேண்டமா மெடிடேஷனும் ஸ்லீப் ஹைஜீன் எஜுகேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டடி முடிகிற டைம்ல மெடிடேஷன் குரூப்ல இருந்தவங்க ரொம்ப குறைவான தூக்கமின்மை சிம்டம்ஸும் பகல் நேரத்துல ரொம்ப குறைவான ஃபெட்டிகையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்களை பொறுத்தவரை மெடிடேஷன் பல வழியில நமக்கு ஹெல்ப் பண்ணுது. தூக்கம் இல்லாம நம்ம எப்ப கஷ்டப்படுவோம்? ஸ்ட்ரெஸ்ஸும் வரியும் இருக்கும்போது தான். அதனால இந்த இடத்துல மெடிடேஷன் உங்களோட ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம சில பேரெல்லாம் ரொம்ப லைட்டா எதுவும் சத்தம் கேட்டா கூட எழுந்துருவாங்கல்ல, அதையும் கம்மி பண்ற விதமா உங்களோட ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட கண்ட்ரோலையும் நல்லா திறன்பட செயல்பட வைக்கும். மெடிடேஷன் ஸ்லீப் ஹார்மோனான மெலட்டோனினை இன்க்ரீஸ் பண்ணும். மெடிடேஷன் மெலட்டோனினோட ப்ரீகர்சரான செரட்டோனினையும் இன்க்ரீஸ் பண்ணும். இது ஹார்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணும், பிளட் ப்ரெஷரை குறைக்கும், மேலும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிரெயினோட பார்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிடும். மெடிடேஷன் இங்க தான் பண்ணணும் அங்கதான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போ வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் பண்ணலாம். இதுக்கு தேவைப்பட போறது உங்களோட சில நிமிடங்கள் மட்டும்தான். மெடிடேஷனை ஒரு ருட்டீனா கொண்டு வரதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப அவசியம். மெடிடேஷனுக்கு டைம் ஒதுக்குறது மூலமா நீங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அடைய முடியும். மெடிடேஷனுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அமைதியான ஏரியாவை சூஸ் பண்ணுங்க. உங்களோட கம்ஃபர்ட்னஸை பொறுத்து உட்கார்ந்தபடியோ இல்ல படுத்தபடியோ நீங்க இதை பண்ணலாம். தூங்க போற டைம்ல படுத்தபடி மெடிடேட் பண்றது வசதியா இருக்கும். ஆனா தூங்கிடக்கூடாது, கான்ஷியஸா பண்ணணும். சோ படுத்த அப்புறம் கண்ணை மூடி ஸ்லோவா பிரீத் பண்ணுங்க. மூச்சை ஆழமா உள்ள இழுக்கிறதும் வெளியே விடுறதும்னு அப்படியே பண்ணணும். உங்களுடைய முழு கவனமும் உங்களோட பிரீதிங் மேலதான் இருக்கணும். நீங்க இப்படி பண்ணும்போது வேற வேற எண்ணங்கள் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் நோட் பண்ணி இப்ப எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு தள்ளி வச்சுட்டு உங்களோட பிரீதிங்ல திரும்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தூக்கத்துக்காக நீங்க மெடிடேஷன் ட்ரை பண்ண போறீங்கன்னா நீங்க அதுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும். முதல்ல மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது 3 to 4 மினிட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா போக போக ஸ்லோவா டைமை இன்க்ரீஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ்க்கு கொண்டு வாங்க. நம்ம மைண்டை அமைதியா ஆக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் ஸ்லோவா ஸ்டெடியா பண்ணா கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். தூக்கத்துக்காக பண்ற மெடிடேஷன் ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் இருக்கு. லைக் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன், கைடட் மெடிடேஷன், பாடி ஸ்கேன் மெடிடேஷன் மாதிரி. மெடிடேஷனை இரவு நேரத்துல பண்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் மென்டல் பீஸும் கிடைக்குது. மேலும் இரவு நேரத்துல எல்லா எனர்ஜியும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம டிராவல் பண்றதுனால அது மெடிடேட் பண்றவங்க உடம்புக்குள்ள ஈஸியா டிராவல் ஆகுது. பாசிட்டிவ் எனர்ஜியையும் பாசிட்டிவ் வைபையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ற வழியா நம்ம இந்த நைட் மெடிடேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஊர்ல மழை ஜோன்னு பெஞ்சுகிட்டு இருக்குன்னு வைங்க. அங்க எல்லார் வீட்லயுமே கிணறு இருக்கு. பட் ஒரு வீட்டை தவிர மத்த எல்லாரும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வைங்க. அந்த மழை தண்ணி யாரோட வீட்டுல போய் சேரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஓபன் பண்ணிருக்க அந்த கிணத்துக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு தானே போய் சேரும். ஏன் அவர்கிட்ட போச்சு? பிகாஸ் அவர் தான் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணிய ரிசீவ் பண்ண ஓப்பனா இருந்தாரு. கரெக்டா? அதே மாதிரிதான் ராத்திரி நேரத்துல அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஒருத்த மெடிடேஷன் மூலமா தன்னை ஓப்பன் புக்கா மாத்தவும் ஓப்பனா இருக்க அவனோட பாடி அண்ட் மைண்டுக்குள்ள ஈஸியா டிராவல் ஆகி போய் அவனுக்கு பல நன்மைகளை கொடுக்குது. அதுலயும் பிரம்ம முகூர்த்தம் நேரம் பத்தி நிறைய பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் அண்ட் குட்னஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி தெரியாதவங்க நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து அந்த அமைதியில பண்ற தியானம் நமக்கு நிறைய மென்டல் பீஸையும் நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்பையும் அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஏர்லி மார்னிங் 3 மணிய கடவுள் பிரம்மாவோட நேரம்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த டைம்ல யாரும் எழுந்து பாத்திருக்கீங்களா? உங்களை சுத்தி எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த பூமியே ரொம்ப அமைதியா தெரியும். அதனால அந்த டைம்ல நமக்கும் நமக்குள்ளேயே ஒரு விதமான அமைதி தோணும். அதனால இந்த நேரத்துல மெடிடேட் பண்ணும்போது நம்ம ஒரு அமைதி நிலைய ஈஸியா அடைய முடியும். எனக்கு தெரிஞ்ச மிஸ் ஒருத்தங்க எப்பவுமே விடியற் காலையில 4க்கெல்லாம் எழுந்துருவாங்க. வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூல்லயும் வந்து அவ்வளோ ஒர்க் பார்ப்பாங்க. வீட்டுக்கு போய் திரும்ப வேலை பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க பசங்க கூட அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து நைட் ஷோ, நைட் அவுட்டிங்னு போவாங்க. அவங்க ஃபேஸ்ல அந்த டயர்டோ எரிச்சலோ எதுவுமே தெரியாது. எப்போ சிரிச்ச மாதிரியே இருப்பாங்க.
மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட ரீசன்ஸ் கேட்பாங்க. எப்படி மிஸ் நைட்டு ஃபுல்லா சுத்திட்டு காலையில எழுந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வரீங்க, அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்துட்டும் வந்துடுறீங்க, உங்களுக்கெல்லாம் டயர்டே ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு, எனக்கும் டயர்டெல்லாம் உண்டுப்பா, நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கிடுவேன், மற்றவங்க மாதிரி இங்க படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும், இந்நேரம் மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும்னா சொல்ல மாட்டேன். அதான் மிஸ் எப்படி இப்படி இருக்கீங்க, ரொம்ப ஈஸியா கேஷுவலா எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க, அது எப்படி? அதுக்கு அவங்க, அதுக்கு என் மாமனார் தான் காரணம். முன்னாடி எல்லாம் எதையுமே சமாளிக்க முடியாம ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். காலையில எழுந்து எல்லா வேலையும் பாக்குறது சலிப்பா கோவமா எரிச்சலா வரும், அவ்வளோ அழுவேன், எதையுமே நல்லா சமாளிக்க முடியலையேன்னு. அப்பதான் என் மாமனார் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. என்னதுன்னு கேட்டதுக்கு மெடிடேஷன் தான்னு சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டோம். அதுக்கு அவங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லடா, மெடிடேஷன்னால நம்ம நினைக்கிற பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்ல, நம்ம எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என் மாமனார் என்ன தினம் எழுந்ததும் பல்லு விளக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு பூஜை அறையில ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes எதுவும் பேசாம கண்ணை மூடி உட்கார சொன்னாரு. எந்த சத்தத்தையும் கவனிக்காம நான் விடுற மூச்சு சத்தத்தை மட்டுமே கவனிக்க சொன்னாரு. இது அப்படியே படிப்படியா மாறி கடைசியா 1/2 மணி நேரத்துக்கு வந்து நின்னுது. நேரம் மட்டும் மாறல, நானுமே அதுல மாறிட்டேன். என் முகம் ஃப்ரெஷ் ஆச்சு. எனக்கு காலேஜ் பிஜி படிக்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா நீங்கெல்லாம் என்ன முதல்ல பார்த்தப்போ எனக்கு ஏதாவது குட்டி பாப்பா இருக்கான்னு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே அந்த மெடிடேஷனோட எஃபெக்ட் தான். மெடிடேஷன் நம்மள மாத்தி நம்மளோட கேரக்டரை மாத்தி நம்மள உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். என் மாமனாருக்கு 95 வயசு கிட்ட ஆகுது, ஆனா அவர் இன்னுமே இதை தான் ஃபாலோ பண்றாருன்னு எங்க கண்ணத்தை தட்டி சிரிச்சபடியே சொல்லிட்டு போனாங்க. இதுதான் நான் பார்த்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் அப்பப்போ ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன், பட் எங்க, நமக்கு தான் தூக்கம் மேல பெரிய லவ் ஆச்சு. சரி, அதை விடுங்க. எனிவேஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க மெடிடேட் பண்ணிட்டு படுக்கும்போது உங்க பாடி அண்ட் மைண்டும் நல்ல காம்னஸை ஃபீல் பண்றதுனால அது நைட்டு ஃபுல்லா நல்ல ரெஸ்ட்ல இருக்கும். அதனால அதோட இம்பாக்ட் நெக்ஸ்ட் டே உங்களோட ருட்டீன் லைஃப்ல தெரிய ஆரம்பிக்கும். நைட் டைம் பண்ற மெடிடேஷன் உங்களுக்கு சிறந்த தூக்கத்தை கொடுக்கும், உங்களை ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரும், உங்களோட மூடை இம்ப்ரூவ் பண்ணி அந்த நாளையே அழகா மாத்தும். மேலும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களோட கிரியேட்டிவிட்டியை பூஸ்ட் அப் பண்ணும். உங்களுக்கு பெயின் எதுவும் இருந்தா அதுல இருந்து உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கும், உங்களோட மெமரி பவரை அதிகமாக்கும். நீங்க செல்ஃப் கேருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட வில் பவரையும் செல்ஃப் டிசிப்ளினையும் அதை அதிகமாக்கும். உங்களோட ஆங்ஸைட்டியையும் டிப்ரெஷனையும் குறைக்கும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ற மெடிடேஷன்னால பெனிஃபிட்ஸ் நிறைய இருந்தாலும் அதுல நெகட்டிவ் விஷயங்களும் சிலது இருக்கு. சில பேர் அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு படுத்தா அவங்களோட மைண்டு நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கும். நிறைய மெமரிஸ், தாட்ஸ் சில பேருக்கு படுத்ததும் கண்ணு முன்னாடி அலப்பாயும். அதனால கூட நிறைய பேருக்கு அவங்களோட தூக்கம் போக வாய்ப்பு இருக்கு. ஏன், நானே கூட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் பண்ணிருப்பீங்களே. ஓவர் திங்கிங்க கிளப்பி விட்டுரும் அது. அதனால எது பண்ணாலுமே ரொம்ப கவனமா பொறுமையா பண்ணுங்கன்னு சொல்லி நான் இந்த பதிவை இங்க எண்ட் பண்றேன். இந்த கான்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸுக்கு நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.